இவரோட பெயர் வசனத்துல ஸ்டார்ட் பண்ணுங்க. மூணாம் வசனத்திலே இது. ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين என்ன الذين. والذين يظاهرون من نسائهم من ஆ ஆ. போன கிளாஸ்ல வேற என்ன வேற இருந்தது? نسائهم சும்மா என்ற சொல் வந்தா என்ன செய்யணும்? والذين يظاهرون من نسائهم ثم يعودون لما قالوا فتحرير رقبة. فتحرير رقبة. எல்லா ராவும் ஒரே வடிவம் அப்படியா? إلا سرير رقبة. அப்ப ரீய மாத்துங்க. எல்லாம் ஒன்று சவுண்ட் எல்லாம் ஒன்று தான் வருது பிழைய இப்ப. و- ثم يعودون لما قالوا فتحرير رقبة من قبل أن يتماسا. தீன் சொன்னா என்ன கேட்கல. أه؟ உங்களோட போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டா? أو ஆ. என்ன சரியா இல்லை எத்தனை மாசம் சவுண்ட்லாம் சீன் வந்து அவிச்சல் வந்துச்சா? இந்த إلا வருஷம். سر. இப்பயும் வரல. நான் ஓதி காட்ட சவுண்ட்ல வந்துக்குதா ரெக்கார்டிங்ல? أو ஆ. அப்ப இப்ப இப்ப நீங்க ஓதி இப்பயும் வரல. ஆ. என்ன ரஃபி? சவுண்ட் சவுண்ட் விட்டுட்டு வருது. والذين يظاهرون من نسائهم ثم يعودون لما قالوا فتحرير குட். رقبة من قبل أن يتماسا. அந்த சீன் சவுண்ட் கேக்குது இல்ல அந்த நீங்க ஓதி கொண்டு வர ஸ்டைலுக்கு தெரியா? மின் قبل أن يتماسا. இஸ் ச என்ற அந்த சவுண்ட் வருது இல்ல ஓதல்ல. சும்மா அந்த சொல்ல மட்டும் சொல்லி பாருங்க ஆகும். رقبة அது மட்டும் சொல்லி பாருங்க ஆகும். يتماسا. இஸ் சவுண்ட் வருது இல்லையா பையன்? இஸ் ச அந்த சவுண்ட் வரணும். ச இஸ்
يتماسى. رقبة من قبل أن يتماسا. என்ன இஷ்ஷான்னு வருது? இஷ்ஷா இல்ல. இப்ப இஷ்ஷுக்கு போய்த்துட்டு. இஷ் அல்ல, இஸ். இஸ் மிச்சம் சிம்பிளா வரணும். மேல் பல்லும் رقبة من قبل أن يتماسا. லைட்டா வந்து ஆ போதும். ذلكم توعظون به والله بما تعملون خبير. فمن لم يجد فصيام شهرين ரைன் எத்தனை செகண்ட் متتابعين. நீட்டி நிப்பாட்டணும்? அல்லது நீட்டாம நிட்டணுமா? ஷஹ் ரைன் நீட்டாம நிட்டணும். என்ன செய்யணும்? சொன்ன விலங்கல்ல சார், ஆ நீங்க சொன்னது விலங்கல்ல. ஷஹ் ரைன் நீட்டி நிப்பாட்டணுமா? நீட்டாம நிப்பாட்டணுமா? ஷஹ் ரைன் ரைன் ரன் என்று நிப்பாட்டணுமா? ரைன் என்று நிப்பாட்டணுமா? என்ன செய்யணும்? எப்படி நிப்பாட்டணும்? ஏனது? நீட்டி நிப்பாட்டணும். எத்தனை செகண்ட் இடணும்? செகண்ட். விலங்கல. ஒரு செகண்ட். ஒரு செகண்ட். அப்ப ஹபீர்ல ஒரு செகண்ட். கஃபூர் எல்லாம் ஒரு செகண்ட் அப்படியா? அப்ப எல்லாமே பேல. ஏன் ஒரு செகண்ட் நிப்பாட்டணும்? எங்க படிச்ச தலைப்பு? தலைப்பு என்ன தலைப்பு சொல்லி தந்தீங்க? நான் உங்களோட ஹிஸ்டரியில, உங்களோட கிளாஸஸ்ல நாங்க ரெஜிஸ்டர் பண்ற ஹிஸ்டரியில உங்களுக்கு கடைசியா விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிற தலைப்பே தான் ரஹ்மீத. என்ன தலைப்பு தெரியுமா? நீட்டுதலோடு தொடர்பான அடிப்படைகள் என்றதான் உங்களோட கடைசியா ஹிஸ்டரியில இந்த என்ன சொல்ற சேவ் ஆகியோட. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசியா உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி ஃபர்ஸ்ட் லெவல் உள்ள சப்ஜெக்ட் ஒன்று திருப்பி ரிப்பீட் பண்ணி விளங்கப்படுத்தி மிக்குது. அப்படி நீங்க மறந்துருந்தா எங்களுக்கு ஒன்றும் செய்யல. பெரிய பேல, படு பயங்கரமான பேல. ஒரு செகண்ட் நீட்டி ஓதுங்கிறது எல்லாமே பேல, டோட்டலா பேல. சூறா ஃபாத்தியாலாம் திருப்பி ஓதுவாரு இப்ப. இல்லாட்டி ஃபர்ஸ்ட் லெவல்ல போய் படிச்சு வருவாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் லெவல்ல அலிஃப் என்ற எழுத்து படிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி படிக்கணும் அதை. அப்பதான் சரி. அங்க என்ன வரும் இப்ப? போன கிளாஸ்ல சென்னை நான் போய் பார்த்துட்டு சொல்லி இந்த ரஹ்மி சவுண்ட காணும். போன என்ன கிளாஸ்ல சார்? போன கிளாஸ்ல என்ன வேலை இருந்தேன் நான்? ஒரு வேலையும் தரல சார். அப்ப இதெல்லாம் ரெக்கார்டிங் மட்டும் தான் கேக்குது. ரஹீம், ரஜீம், பசீர், கஃபூர், ஹபீர் இதெல்லாம் எத்தனை செகண்ட் நீட்டணும் எல்லாம் கேள்விங்க கேள்வியா? அலீம் எல்லாம் கேள்வியே கேள்வியா? இல்ல சார், கவரேஜ் இல்லையே சார். ஓகே, உங்களுக்கு ஒன்றும் விளங்கல அப்படியா? இப்ப சொன்ன ஆன்சர் பெரிய பேல. என்ன ஆன்சர் இப்ப? மத்த பத்தி படிக்கல அப்படியா? படி தரல. படிச்சு தந்தேன். ஆயித்தானே அப்ப சொல்லுங்க. ஒரு செகண்ட்ங்கிறது பெரிய பேல. அப்ப என் பிள்ளையா விட சொன்னீங்க இப்ப? விட சொன்னது மட்டும் பேல இல்ல, இப்ப ஓதனை முழுக்க பேல. சூரா ஃபாத்தியாலாம் திருப்பி ஓதணும்டா. விட சொன்னா பிரச்சனை இல்லை, விடையோட பீத்திடலாம். ஓதலே பெரிய பிள்ளை அப்படின்டா. பிழையான விஷயம் ஒன்று வச்சுக்கொண்டு நீங்க ஓதி கொண்டு நீங்க ரெண்டு கேள்வி இது. ஏன் நாங்க ஒரு செகண்ட் இடணும்? காரணம் என்ன? ஒரு செகண்ட் தான் இடணுமா? ரெண்டாவது கேள்வி. ஒரு செகண்ட்ங்கிறதே பேல. அப்ப ரெண்டு செகண்ட் அப்படியா? ஒன்று பேல ரெண்டு தானே, ரெண்டு பேருண்டா மூணு அப்படியா? ரஹ்மி மத்த பத்தி படிச்சு ஞாபகமா?
மத்தினா போல என்ன என்ன சாமா மத்திண்டா என்ன ரஹ்மிட சவுண்டே காணும் மத்துண்டா என்ன சாமான் சாப்பாடா சோறா கறியா மீனா முட்டையா என்ன மத்துண்டா நீட்டுதல். நீட்டுதல். மத்து எத்தனை வகைப்படும்? ரெண்டு வகை. எதெல்லாம்? அடையாளம், எழுத்து. ஆ அடையாளங்கள் என்ன எழுத்துக்கள்னா? அடையாளம் தான் அந்த என்ன? அலமாரி. ஆ என்ன அடையாளங்கள்டா? எதெல்லாம் அடையாளம்? எல், யா, வாவ், அலிஃப். பில எழுத்து பில எல்லாம் மறந்துட்டு சும்மா மொட்டையா யா அலிஃப் ஃபத்தஹத்துன் வைக்கப்பட்ட கஸ்ரத்துன் வைக்கப்பட்ட லாம் அலிஃப் வாவ் அப்படியா? சும்மா மொட்டையா சொன்னா யாருக்கும் தெரியும் அலிஃபியா வாவுண்டா. இப்ப அலிஃபியா வாவுன்னு சொன்னா ரஹ்மி சொல்றது போல ஆ, இந்த அலிஃப் வந்து மதுடி அலிஃப் சார், அலிஃப் ஆ சுக்கூன் செய்யப்பட்ட வாவ், சுக்கூன் செய்யப்பட்ட யா. ஆ அது மூணு வந்துச்சுன்னா எத்தனை செகண்ட் விட்டணும்? அது மூணும் வந்தா 2 இல்லாட்டி 3 செகண்ட் நீட்டணும். வெரி குட். ரெக்கார்டிங் சேவ் ஆகுதா? இப்போ இது கேட்கணும், நீங்களும் கேட்கணும், படிச்சாகட்டும் கொடுத்து கேட்டு பார்க்க சிரிப்பு தான் வரும் எல்லாம். த- நாக்க பிடிச்சி கொண்டு சார், சிரிக்கணும் நீங்க எல்லாம். தானே அதான் சொல்லலாம். சொன்னீங்க, நான் அது வச்சினேன் சார். ஆ நீங்க தானே சார் நம்ம கடைசியா அந்த மத்த பத்தி படிச்சு தர கொலை ஆ அந்த இதுல எனக்கு அதை போட்டு மட்டும் வீடியோ காட்டுனீங்க. பண்ணி எனக்கு அனுப்பணும். அதை மட்டும் ரெக்கார்டிங் அனுப்பணும் எனக்கு பார்ப்போம். இன்னொரு ஃபோனில் வீடியோ பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் செல்றதை எப்படி மத்தினுடைய அடையாளங்கள் அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட யா. நீங்க செல்லுங்க சார். அதைத்தான் நான் செல்லு, நான் இப்போ அனுப்புங்க அதை பார்ப்போம் நான் சார், செல்லுங்க. நீங்க செல்லல. அப்ப எங்கேயும் பார்த்த அந்த இதுல போட்டிருந்தீங்க அந்த ஸ்கிரீன்ல. ஸ்க்ரீன் இல்லையா? ஸ்க்ரீனில் ஓ, ஒன்றும் அப்படி வராது. ஸ்க்ரீனில் வரும் நீல கலர் பாக்ஸ் அடிபட்டு வரும். சுக்குன் செய்யப்பட்ட யாக்கும் சுக்குன் செய்யப்பட்ட வாவுக்கும் அலிஃபுக்கும் ஒரு பாக்ஸ் நீ நீல கலர் பாக்ஸ் அடிபட்டிக்கும். அந்த பாக்ஸை நான் கீழே விளங்கப்படுத்திக்கிறேன். அதெல்லாம் விஷயம். ம் ஓ, என்ன ஓம் சார் அங்க சனிக்கு என்ன 2 அல்லது 3 செகண்ட் எழுதப்பட்டி அப்படியா? ஆ, ஓ வேற சார். வேற என்ன எழுதப்பட்டிக்குது? அந்த ஸ்கிரீன் எனக்கு அனுப்பணுமா? பார்ப்போம். 2 அல்லது 3 செகண்ட் எழுதப்பட்ட அலிஃப் சுக்கூன் செய்யப்பட்ட யா சுக்கூன் செய்யப்பட்ட வாவ் இதுகளுக்கு பாக்ஸ் அடிச்சு பாக்ஸுக்கு கீழே 3 செகண்ட் இட்டுங்கோ என்று எழுதப்பட்டிருக்கிறத ஸ்கிரீனுக்கு அனுப்பணுமா? வேற சொல்லுங்க வேற வேற என்ன பழைய பழைய அப்படி எனக்கு தெரியாது வேற. ஆ வேற சொல்லப்படி மத்தின மத்தின அடையாளங்கள் ஒன்றும் சொல்லல அப்படியா? அடையாளம் ஒன்று இல்லை ஸ்கிரீன்ல அப்படியா? அடையாளம் ஒண்டிக்கு. ஒன்று தான் அடையாளம். வெரி குட். எது? இல்ல, 4 இருக்குது. 4 நாலஞ்சு. 4. ஆ என்னது? ஃபத்ஹா மத்து, ஆ கஸ்ரா மத்து, ஆ லம்மு மத்து, ஆ அடுத்த மத்துடைய அடையாளம். அதுக்கு எத்தனை நாள் நீட்ட சொல்லி போட்டிக்கல? 4 செகண்டா 6 செகண்டா? மத்துடைய அடையாளம் வந்தா 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணும். ஆஹா அது மட்டும்தான் சரி. அது மட்டும் சொல்லி தந்தீங்க, வேற ஒன்றும் சொல்லி தரல அப்படியா? அப்ப நீங்க நீட்டினலாம் பிழையே யுலாஹி ரூனில் மேல ஃபத்தஹ் மத்து வந்துக்குது. நீங்க எப்படி 1 செகண்ட் நீட்டினீங்க? இப்ப யார் சொல்லி பிழையே சொல்லி தரலடா. தெரியுதா? இப்ப வல்லதீன மத்திர அடையாளம் மத்தினுடைய எழுத்து சுக்கூன் செய்யப்பட்ட யா வந்துக்குது எங்க. நீங்க எப்படி 1 செகண்ட் நீட்டுற? நீங்க சொன்ன பார்த்தா 2 அல்லது 3 செகண்ட் நீட்டணுமே யுலாஹி ரூன என்றே ஓதும். என்ன ரஹ்மி? இப்ப நீ ஓதுன வசனம் தான் கேட்ப வல்லதீன யுலா என்ன நீட்டணும். எனக்கு ஒரு 2 சொல்லுக்கு மேலே எனக்கு ஓதையில அப்படி. இதுல மட்டும் சார். ஆ நிப்பாட்டத்துல மட்டும். நிப்பாட்டுறது மட்டுமா?
இப்ப நான் எங்க சரி நிப்பாட்டுறத பத்தி கேட்டேன் நான் இப்ப எல்லாத்தையும் கொண்டு குழப்பி கொண்டீங்க. அப்ப சொன்னீங்க நிப்பாட்டுறதுல இப்போ ஒரு செகண்ட் சொன்னீங்க இப்ப ஹபீர் கேட்டேன். இப்ப ஹபீரா எங்க கேட்டேன்? ஹபீர் ரெண்டு கேட்டேன், கஃபூர் ரெண்டு கேட்டேன், எல்லாம் ஒரு செகண்ட் தான் சொன்னீங்க. அப்ப அதான் என்னது? திருப்பி நிப்பாட்ட மட்டும் சொல்றீங்க, எனக்கு தெரியாது என்னன்னு சொல்லி. நான் கேட்கலையா இப்ப பசீர் கஃபூர் ஹபீர் இதெல்லாம் எத்தனை செகண்ட் ரெண்டு கேள்வி கேட்கல அப்படியா? கொஞ்சம் முன்னு கேட்கலையா? அதுக்குதான் சார் விளங்கல. அதுக்குதான் சார் பதில் சொன்னேன். 3 செகண்ட். அப்படியே பேசலிக்கிறீங்க அப்ப இந்த ரெக்கார்டிங் கட்டா நீங்க கேட்கணும். நீ சுத்தி அடிச்சு வாரீங்க. இந்த ரெக்கார்டிங் கட்டா நீங்க கேட்கணும். ஆ, வேற. அப்ப ஷஹ்ரைனுங்கிறது எங்கது ஷஹ்ரைன்? பசியாமு ஷஹ்ரைன். ஓ, ஷஹ்ரைன் நிப்பாட்டினீங்க இங்க ஒரு செகண்ட் அப்படியா? என்னது ஏன் அங்க ஒரு செகண்ட் இல்ல, நிப்பாட்டு? அப்ப 2 இல்லாட்டி 3 செகண்ட். அதே 2 அல்லது 3 செகண்ட் நிட்டணும். என்ன காரணம்? மதுடைய ஆ, எழுத்திக்கு. மத்திய எழுத்து வந்தா 2 3 செகண்ட் நிட்டணும் அப்படியா? திருப்பி அடுத்த பிரச்சனை இப்ப யுலாஹிருன்லயும் மத்திய எழுத்திக்கிறேன். வல்லதீனை மதுர எழுத்திக்கு யுலாஹிருன்லயும் மதுர எழுத்திக்குதே. அதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் இங்க இப்படி 2 அல்லது 3 செகண்ட். கேள்வி விலங்கு ரஹ்மிக்கு வல்லதீனிலையும் மதுரை எழுத்திக்குது, யுலாஹிரூன்லையும் மதுரை எழுத்திக்குது, மதுரை அடையாளம் மிக்குது. ஆனா அங்க ஒரு செகண்ட் ஹபீர்ல வந்திக்கிற பாகு பக்கத்துல யா வந்திக்கிறதால இங்க 2 செகண்ட் சொல்றீங்க, எப்படி அது? நிப்பாட்டுறது ரால, பால நிப்பாட்ட இந்த நிப்பாட்டன்னு சொன்னா ரால நிப்பாட்டப்படாது. ஹபீ ஷஹ்ரை அப்படிதான் நிப்பாட்டணும். அப்பதான் மத்திய எழுத்தை நிப்பாட்டணும். விலங்குதா ரஹ்மிக்கு பகஃபூ என்று நிப்பாட்டண்டா மாஷா அல்லாஹ் மத்திய எழுத்துல நிப்பாட்டுறதால ரஹ்மி புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. எனவே நாங்க அங்க 2 அல்லது 3 செகண்ட் நிட்டோம் சொல்லலாம். நீங்க அப்படி நிப்பாட்டுறீங்க, நீங்க ராலி நிப்பாட்டுறீங்க, மத்திய எழுத்துல நிப்பாட்ட இல்லை நீங்க. சரி, ஃபுல்லா போயிட்டு பார்த்து போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்கணும், டே கிளாஸ் ரெக்கார்டு கேட்கணும். நான் மற்ற பத்தி ஃபுல்லாக கேட்பேன். கேட்காம அடுத்த பாடத்தை கொண்டு போக மாட்டேன். என்ன நிறைய இஷ்யூஸ் எனக்கு தெளிவான ஆன்சர் தேவை. ரொம்ப தெளிவான ஆன்சர் தேவை. இதான் ஆன்சர் சரி கட்டன் ரைட்டா. அங்க குழம்பி இங்க குழம்பி அங்க மழுப்பி இங்க மழுப்பி வரப்படாது. என்ன நீங்க ஓதுறாள் உங்களுக்கு கிளியரா ஆன்சர் அடிக்கணும். ராமி இல்லாட்டி நான் வேலை திருப்பி வேலை படுத்துவேனா அடுத்த கிளாஸ்ல.